கிளாஸ் டைம் சேஞ்ச் பண்ணிருக்கிறது தெரியும் தானே எல்லாத்துக்கும். அதீப், யோயண்ணா, மகள், மயன். சரி, ஓகே. சரி, நாங்க இந்த முழு எண்களின் கணித செய்கை அந்த பாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பாடத்துல ஆல்ரெடி கூட்டல் கழித்தல் அந்த ரெண்டு தலைப்புகளை பார்த்தாச்சு, அப்படித்தானே? சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு முழு எண்களின் பெருக்கல் பார்க்கணும். கொஞ்சம் வேலியா கொஞ்சம் வந்தாங்கன்னா நல்லா. இப்பதான் வந்து கொண்டு இருக்காங்க. சரி, ஓகே. அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கான தலைப்பு முழு எண்களின் பெருக்கல். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, முழு எண்களின் பெருக்கல். சரியா மயன்? சரியா மகள்? போட்டீங்களா அதீப்? நான் பேசுறது கிளியரா கேக்குதா மகள்? சரி, ஓகே. சரி, முழு எண்களின் பெருக்கல் போட்டீங்களா? அப்ப தரம் 6 மாணவர்களா இருந்தா கட்டாயம் பெருக்கல் வாய்ப்பாடு கொஞ்சம் சரி தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஒரு 12 வரைக்கும் சரி தெரிஞ்சிருக்கணும் பெருக்கல் வாய்ப்பாடு. அப்ப இது ஒரு பெருக்கல் அட்டவணை. சரியா? இது ஒரு 0 தொடக்கம் 9 வரைக்கும் உள்ள ஒரு பெருக்கல் அட்டவணை. சரியா? இப்ப இந்த அட்டவணையோட அபியாச புத்தகத்துக்கு நோட் பண்ணணும். இப்ப இந்த அட்டவணையின் படி சரியா நாங்க ஒரு அடிமட்டத்தையோ இல்லாட்டி ஒரு கையிலையோ ஒரு கோடு ஒன்றை கீறுவதன் மூலமாக இடையாகவும் நிலைக்குத்தாகவும் ஒரு கோடு வரைவுமாயிருந்தா இரண்டு எண்களின் பெருக்கத்தை எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இங்க கண்டுபிடிக்க முடியும். இரண்டு எண்களோட பெருக்கத்தை மைக்க ஆஃப் பண்ணுங்க தயவு செய்து. சார், அவ முதலாவது உதாரணம் சரியா? முதலாவது உதாரணம் 1 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும் பிள்ளைகள். எவ்வளவு? 15. அதை எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க 5க்கு வட்டம் போட்டிருக்குது. 5க்கு என்ன போட்டிருக்கீங்க? வட்டம் போட்டிருக்குது. இந்த வட்டம் காணப்படுற இதுக்கும் அப்படியே மேலையும் ஒரு இடத்துல வட்டம் காணப்படுது. அதுல இருந்து இப்படி ஒரு கோடு நீங்க போட்டீங்கன்னா இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது. எவ்வளவு? 15. 15. வெரி குட். ஓகே சார். இப்ப இந்த மாதிரி இலகுவாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது உதாரணம் இப்போ ஒரு செவ்வகத்தின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது. சரியா? 7ங்கிற ஒரு எண்ணையும் 6ங்கிற ஒரு எண்ணையும் பெருக்கணும். அப்ப அது ரெண்டும் பெருக்கப்பட்டா அப்ப எங்க வந்து சந்திக்கும்? நம்ம கோடு ஒண்ணு அடிச்சோம்னா ஒரு கோடு கீழே 42. 42ல வந்து சந்திக்கும். சரி, அப்ப இது ஒரு பெருக்கல் அட்டவணை. அப்ப இந்த பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்துறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு அட்டவணையை நீங்க என்ன செய்யணும்? உங்களோட அபியாச புத்தகத்துல அடிச்சு வச்சுக்கணும். அப்ப இப்படி அடிச்சீங்கன்னா 7ஐயும் 6ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 42. 7ஐயும் 6ஐயும் பெருக்கினா 42. அப்ப இதே போல 9ஐயும் 8ஐயும் பெருக்கினா எவ்வளவு இருக்கும்?
72 சார் 2 சார் 9 72 9ஐயும் 8ஐயும் பெருக்கினா 72. எவ்வளவு? 72 72. சரி. அப்ப இன்னொரு 4வது ஒன்று போடுறேன். 8ஐயும் 5ஐயும் பெருக்கினா எவ்வளோ? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 8க்கு மேல ஒரு கோடு போடுவீங்க, அதே நேரத்துல மேல இருந்து 5க்கு நேரா ஒரு கோடு அடிப்பீங்க. அப்படின்னா அப்படித்தானே? அப்படியே 8ல இருந்து ஒரு கோடும் இங்கிட்டு மேல இருந்து 5ல இருந்து இப்படி ஒரு கோடும் படிப்பீங்க. இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற ஒரு இடம் கொண்டு வரும். அந்த பெருமானம் தான் எங்களோட விடையாக அமையும். அப்ப எவ்வளவு? 40 ஓகே, வெரி குட். சரி, அப்ப கிளியர் தானே? இப்ப கிளியர் சார் இன்னும் ஒன்று போடுறேன். இன்னும் ஒன்று போடுறேன். ஐந்தாவது ஒன்று போடுறேன். 9ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 9ஐயும் 6ஐயும் 54. 9ஐயும் 6ஐயும் எவ்வளவு? 54. 2 பக்கம் கண்டுபிடிக்கலாம். இப்படி வரிசையாகவும் இப்படி நிலைக்குத்தாகவும் வந்தா ஒரு லெக்கில் 54 வரும். அது இந்த இடம். அடுத்தது இந்த பக்கம் இப்படி வரிசையாகவும் வரிசையாக 6ம் நிலைக்குத்தாக 9ம் வந்தா, இப்படி வந்தாலும் எங்களுக்கு ஒரு 54 கண்டுபிடிக்க வரும். அப்புறம் 2 வழிகள்ல இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ 9ஐயும் 6ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 54. சரி, இந்த அட்டவணையை நோட் பண்ணணும். அதுல நான் கோடுகள் வரைஞ்சிருக்கிறேன். சரியா? கலர் பேனா எதுவும் இருந்தா அதுகளை பயன்படுத்தி கொஞ்சம் அடிச்சு போட குயிக்கா ஒயிட் போர்ட்ல போட்டிருக்க இந்த உதாரணங்களையும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணணும். மைக்கை ஒன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வேகமா அடிச்சு கொடுங்க. இந்த நோன்பு காலங்கள்ல கிளாஸ்களுக்கு கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. யாருக்காவது அறவே ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவும் வகுப்புகளுக்கான ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு பிற்பாடு வரக்கூடிய எல்லா வகுப்புகளுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னாட்டி அந்த கிளாஸுகளை, விடுபட்ட கிளாஸுகளை பார்வையிடையும் ஒரு வழிகள் செய்யப்பட்டு வச்சிருக்குது. அப்ப அதனால அதை நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஒரு கிளாஸ் நான் வரவில்லையே, அந்த கிளாஸ் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. அதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு செய்யப்பட்டு தான் இருக்குது. சார், அப்ப இது ஒரு பெருக்கல் அட்டவணை. இங்க நிலைக்குத்தாகவும் பெருமானங்கள் இருக்குது, அதே மாதிரிக்கே கிடையாகவும் இங்க பெருமானங்கள் இருக்குது. இப்ப நிலைக்குத்தாக பார்த்தீங்கன்னா பெருக்கல் அடையாளத்தோட ஸ்டார்ட் ஆகுது. பெருக்கல் அடையாளத்துல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது 0 இருந்து 9 வரைக்கும் இருக்குது. நீங்க விரும்புனா 10, 11, 12, 13, 14 அப்படி 20 வரைக்கும் நீங்க அடிச்சு கொள்ளலாம். அப்படி அடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில எண்களை உங்களால பெருக்குவதை இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அப்போ அதுக்கு அடுத்து 0 ஒரு லைன், 1ல இருந்து ஒரு லைன், அடுத்து 2க்கான ஒரு லைன், 3க்கானது. அப்போ இது 1ஆம் வாய்ப்பாடு, இது 2ஆம் வாய்ப்பாடு, இது 3ஆம் வாய்ப்பாடு, இது 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, அடுத்து 10, அதுக்கு அடுத்து 11, 12, 13 அப்படியே தொடர்ந்து போகும். அந்த மாதிரிக்கே இந்த பக்கமும் இங்கிட்டும் அடிச்சுக்கிறோம். சரியா? இது 1ஆம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு இங்கிட்டும் வரும். அப்ப 2 பக்கமும் கட்டாயம் அடிச்சிருக்கோம். அப்படி அடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஏப்போ தாளுக்கு சரி இப்படி அடிச்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு இலகுவாக இந்த முழு எண்களுடனான பெருக்கல்களை செய்யறதுக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆகிரும். அப்போ பழகிக்கொள்ள இயலும். சரி, அப்படி இல்லை என்றா கட்டாயம் வாய்ப்பாடு பாடமாக்க வேண்டும். தரம் 6 ஒரு மாணவர், ஒரு மகன், ஒரு மகள் அப்படின்னு சொன்னா குறைந்தது 15 வரைக்கும் சரி வாய்ப்பாடுகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் மகன்.
அதுகள் கொஞ்சம் பாடுங்க. நிறைய பேர் இப்ப இங்க பாடமாக்கி ஓகே. ஓகே ஓகே சரியா, வெரி குட். அப்ப கட்டாயம் கொஞ்சம் மனனம் செய்து கொள்ளணும். சரியா, பொழுதுபோக்காக ஒரு சின்ன ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஞாபகத்துல இல்லாத ஒரு வாய்ப்பாடை கொஞ்சம் பார்த்து பார்த்து 2 3 தடவை எழுதுவீங்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலா அது உங்களோட மூளையில பதிஞ்சிரும். பிறகு அதை அப்படியே நாங்க என்ன செய்ய வேண்டியது, சில டைம் சந்தர்ப்பங்கள்ல ஒரு போக்குவரத்து செய்யும் பொழுது, அப்படி ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, ஒரு டிவியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் முணுமுணுத்து கொண்டு இருக்கலாம். அப்ப அந்த டைம்ல அப்படியெல்லாம் சொல்ல 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 அடிக்கடி மீட்டு பார்க்கணும். அப்படி மீட்டு பார்க்கும் பொழுது நீங்க நன்றாக ஞாபகத்துக்கு வந்துடும். அப்ப இந்த பெருக்கல் அட்டவணையை அடித்துக் கொள்றது இலகுவானம். அப்ப இங்க 9 வரைக்கும் தந்திருக்காங்க. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் அதிக நீட்டலாம். அப்ப 10 11 12 13 14 15 அது வரைக்கும் இங்கிட்டும் போட்டுக்கொள்ளலாம். இப்படி கீழ்ப்பக்கமும் சரியா 10 11 12 13 14 15 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு கொள்ளலாம். அப்படி அதிகரிச்சா அந்த வாய்ப்பாட்டுல வரக்கூடிய ஒவ்வொரு பெருமானங்களும் வரும். 10 எடுத்துக்கொண்டீங்கன்னா 0 10 20 30 40 50 60 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் 100 வரைக்கும் வரும். அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அவை இப்படி அடிச்சு கொண்டா கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். சரி, இது நோட் பண்ணி முடிவா? இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? வேணும் சார். சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகள். முடிவா? நோட் பண்ணி முடிவா? Finish சார். இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? தேவையில்ல சார். சார் வேணும். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமா எழுதணும். வழமையா 1.5 மணித்தியாலங்கள் கிளாஸ் நடக்கும். இந்த 1ஆம் தேதி இன்றைக்கு இதுக்கு பிற்பாடு வரக்கூடிய கிளாஸ்கள் 1 மணித்தியால வகுப்புகளா தான் இருக்கும், நோன்பு முடிகிற வரைக்கும், நோன்பு பெருநாள் முடிகிற வரைக்கும். அதனால நோட் பண்றதுக்கு கொஞ்சம் கூடுதலா டைம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான பகுதிகள் குறைவாகத்தான் இருக்கும். விளங்கிச்சா மகள்? விளங்கிச்சா மயன்? விளங்கிச்சு சார். சாரி, ஓகே விளங்கிச்சு சார். சாரியா, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் குயிக் பண்ணா முடிச்சிட்டேன் சார். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஆம் சார். ஓகே சரி. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அட்டவணையை எக்ஸ்டெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதாவது இந்த பெருக்கல் அட்டவணையை எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னா இப்படி இங்கிட்டு கோடுகளை இப்படி அடிச்சு இப்படி இணைக்கணும். இப்படி கோடுகளை அடிச்சு இப்படி இணைக்கணும். அப்படி இணைச்சிங்கன்னா இந்த இடத்துல 10 வரும். அதுக்கடுத்து இதுல 11. இப்படி அதை இதை நீட்டணும். அப்ப இப்படி நீட்டுனீங்கன்னா
இங்கனைக்குல சைவர் தான் இருக்க போறார். அப்ப இங்கனைக்குல இதுல கட்டாயம் 10 தான் இருக்க போகுது. அப்ப இங்கனைக்குல 10, இந்த இலக்குல 20, இங்க 30, இப்படியே கீழே அந்த வாய்ப்பாடுல உள்ள ஒவ்வொரு நம்பர்ஸும் உங்களுக்கு போகும். அப்ப இது இலகுவாக உங்களுக்கு அடிச்சு கொள்ளலாம். இப்படி அடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எண்ணை பெருக்கும் பொழுது டக்குனு அந்த 2 எண்களுக்கு வட்டத்தையோ ஒரு முக்கோணியையோ ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டு விட்டு அது ரெண்டுக்கும் நேரா அடிமட்டத்தை சரி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுதோ எந்த இடத்துல வந்து சந்திக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். பாருங்க, இப்ப இங்க அந்த 5க்கு இங்க வட்டம் போட்டிருக்குது, இங்க 3க்கும் வட்டம் போட்டிருக்குது. அப்ப இந்த 2 எண்களை தான் பெருக்க போறோம். அப்ப இந்த 2 எண்களும் பெருக்கி சந்திக்கிற இடம் 15. ஆகவே அதனால தான் இங்க முதலாவது ஆன்சர் 15. அடுத்து 7ஐயும் 6ஐயும் பெருக்கும் பொழுது அப்ப 7க்கு செவ்வகம் 6க்கும் செவ்வகம். அப்ப அது ரெண்டும் 42ல சந்திக்கிறதுனால அங்க 42லயும் செவ்வகம் வச்சிருக்கு. அப்ப இந்த நுணுக்கம் எல்லாத்துக்கும் விளங்கி கொள்ளணும். அப்போ இதுதான் இலகுவான ஒரு டெக்னிக், இதுதான் இலகுவான ஒரு உத்தி, இலகுவான ஒரு நுணுக்கம். அப்ப இப்படி நாங்க இந்த முழு எண்களை என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பெருக்கிக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ஆம் சார். சரியா? ஆம் சார். ஓகே. இப்ப இந்த பயிற்சியை கொஞ்சம் செய்ய இயலுமான்னு பாருங்க. ஆம் சார். முதலாவது கேள்வி, மேலே தரப்பட்ட பெருக்கல் அட்டவணையை உபயோகித்து பின்வரும் பெருக்கல்களின் பெருமானங்களை காண்க. நீங்க செய்யுங்க, யாரும் ஆன்சர் சொல்ல வேணாம், நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாரோம். சரியா? 2 நிமிடங்கள் தான், கூடுதலாக இருக்கக்கூடாது. இந்த முதல் 4 கேள்வியை மட்டும், இந்த முதல் 4 கேள்விகளை மட்டும் செய்யுங்க. ஆன்சர் ஷேர் பண்ணக்கூடாது, மைக்ல சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். நான் ஆன்சர் சொல்லும் பொழுது சரி போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. சார் எழுதிட்டேன் சார். ஆன்சரையும் போடுங்க, அமைதியா இருங்க, கொஞ்சம் இருங்க. 2 நிமிஷம் இன்னும் டைம் முடியல தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். அஷ்பா எழுதிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். செஞ்சிட்டேன் சார். பாப்போமா? ஓம் சார். பாப்பா சார். பாப்பா சார். சரியா. 1 minute. முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 3க்கு நேராகவும் 4க்கு நேராகவும் பார்க்கணும். 3 வந்து வரிசையா பாருங்க, 4 வந்து நிலைக்குத்தாக பாருங்க. அவ சந்திக்கிற இடம் 12ஆக இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த ஆன்சர் தான் சரி போட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது, 7ஐயும் 3ஐயும் பெருக்கணும் 21. இந்த ஆன்சர் தான் சரி போட்டுக்கொள்ளுங்க. இங்க பூஜ்ஜியம் இருக்குது. எந்த எண்ணாலையும் பூஜ்ஜியத்தை பெருக்குனா பூஜ்ஜியம் தான் விட. சரி. செகண்ட் சரி. சரியா? சரி சார். தேர்ட் சரி. இங்க கவனிங்க, அங்க வீட்ல பேசுறது இங்க நாங்க எல்லாரும் கேட்போம்.
அப்ப எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்குனீங்கன்னா கட்டாயம் விட வந்து பூஜ்ஜியம். அதான் ஞாபகம் இதுதானே சார். அடுத்தது இந்த கேள்வி நான் ஆல்ரெடி உதாரணத்துல செய்து விட்டுருக்கேன். யாராவது நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 9 6 பெருக்குனா எவ்வளவு? 54 சார். அப்ப இது கிளியர் தானே? சரியா சரி. இப்ப ரெண்டாவது கேள்வி, அங்க கொஞ்சம் அதுல எல்லாத்துலயும் பெரிய எண்கள் தான் தந்திருக்காங்க. அப்ப அந்த எண்களை பெருக்கிறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு முறையை நாங்க கையாளுறது, இந்த மாதிரி ஒரு முறையை கையாளுறது. அப்ப இந்த 42 3ஆல பெருக்கணும். அப்ப 42 3ஆல பெருக்கும் பொழுது 42 2 இலக்கங்களை கொண்ட எண். அப்ப இதுல ஒன்றுகள் இருக்குது, பத்துகள் இருக்குது. முதலாவது ஒன்றுகளை பெருக்கணும், ஒன்றுகளுக்கு நேரம் எழுதணும். பிறகு பத்துகளை பெருக்கணும், பத்துகளுக்கு நேரம் எழுதிக்கொள்ளணும். சரியா? நல்லா கவனிக்கணும், சொல்லி தரீங்க, நல்லா கவனிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஒவ்வொரு இடப்பெருமானங்கள்லையும் ஒன்றுகள்லையோ பத்துகள்லையோ நூறுகள்லையோ பூஜ்ஜியத்துல இருந்து 9 வரைக்கும் தான் எழுதலாம். 10 எங்கனைக்குள்ள எழுத முடியாது. எந்த ஒரு இடத்துலயும் 10 எழுத முடியுமா? இல்ல சார். முடியாது. பூஜ்ஜியத்துல இருந்து எத்தனை வரைக்கும் எழுதலாம்? 9 வரைக்கும் தான் எழுதலாம். சார், அப்ப இங்க 3ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குவீங்க. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 6. இங்கனக்குள்ள 3ஐயும் 4ஐயும் பெருக்குவீங்க. 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 12. ஆகவே 42 3ஆல பெருக்குனீங்கன்னா 126. சரியா? சரி சார். அப்ப அடுத்த கேள்வியை நீங்க செய்யுங்க பாப்போம். 122 4ஆல பெருக்குங்க பாப்போம். பெருக்கிட்டா சார். சார், அப்ப 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 8. அடுத்த 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 8. 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4. ஆகவே 122 4ஆல பெருக்குனீங்கன்னா 488. ஓகேவா? ஓகே சார். அப்ப மூன்றாவது கேள்வி 4வது கேள்வி குயிக்கா செய்யுங்க பாப்போம். மூன்றாவது கேள்வி 4வது கேள்வியும். ஓகே சார். மைக்க ஓபன் பண்ணணும் தயவு செய்து. சார் செஞ்சுட்டேன் சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே, செய்துட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்போமா மகன்? எல்லாரும் செய்தாச்சா? இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? செஞ்சுட்டேன் சார். சார், 8ஐயும் 7ஐயும் பெருக்குனா எவ்வளவு மகன்? எவ்வளவு மகள்? 56. 56. அப்ப 56க்கு 6 போடுவீங்க. மிச்சம் 5 அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போயிடணும். இப்ப 7ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 49. அந்த 49ஓட இந்த 5 கூட்டணும். அப்ப 5 கூட்டுனீங்கன்னா 54. 54. ஆகவே 78 7ஆல பெருக்குனீங்கன்னா 546. இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆமா சார்.